Hi fam, welcome to our channel. So நம்ம நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ பார்க்க போறோம். ஸோ அன்பாக்சிங் இல்லை, ஒரு ரிவ்யூ தான். என்ன ரிவ்யூ கேட்டிங்கன்னா ஹோண்டா 125cc. என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு அப்படியே சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேல வந்து போயிடலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் லிமிட்டட் தான். ஸோ டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா டைம் ஷோ ஆகுது, ப்ளஸ் ஃபியூல் லெவல் காட்டுது. அதுக்கப்புறமேல ஆவரேஜ் பெட்ரோல் எவ்வளோ மைலேஜ் தந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நான் ஓட்டி இருக்கிறது வந்து 58.3 ஆவரேஜாக 58 கிலோமீட்டர் கொடுத்துருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறது. டோட்டலாக 174 கிலோமீட்டர் ஓட்டிருக்கு. நல்லாவே இருக்குது வண்டி பர்ஃபார்மன்ஸ். அகைன் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் லெஃப்ட் இண்டிகேட்டர் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கோ மோட் லைட் எவ்வளோ ரேஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு காட்டும். அண்ட் இங்கே ஒரு ஏ சிம்பிள் காட்டும். எதுக்காக அப்படின்னா நீங்கள் எங்கேயே சிக்னலில் ஸ்டாப் பண்ணி நிற்கிறீங்க அப்படின்னா அது அகைன் திரும்பி வந்து ஸ்டார்ட் பட்டன் கொடுக்காம ஜஸ்ட் ரேஸ் பண்ணாலே போயிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார் டைப் தான். அப்படியே வாங்க. அப்படியே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் பார்த்தா உண்மையிலே அக்ரெஸாகவும் இருக்குது. ஸோ க்யூட்டாகவும் இருக்குது. உண்மையிலே சொன்னால் நல்லா தான் இருக்குது. ஏன்டா ஹோண்டாவுக்கு போனீங்கன்னு கேட்டிங்கன்னா ஹோண்டாவோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே ஹோண்டாவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், மைலேஜ் நல்லா இருக்கும், லைஃப் நல்லா வரும். ஏன் அப்படின்னா ஜப்பான் மேட் இன் ஜப்பான் இன்ஜின் சொல்லுவாங்க. ஸோ நல்லாவே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு, இங்கே சின் லைட் கொடுத்துருக்காங்க, 2 இண்டிகேட்டர்ஸ். நம்ம நம்பர் பிளேட் வாங்கல, ஓகேங்களா. வீல்ஸ் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க, அலாய் வீல், ஓகேங்களா. அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹோண்டா 125 டியோ 125 ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வரில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நியூ மாடலில் வந்து ஸ்டிக்கரில் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து நான் எதிர்பார்த்தது ஸ்டிக்கரில் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் நல்லாவே இருக்குது. அதாவது ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் அழகாகவும் இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு லுக்கு நல்லாவே இருக்குது. சைலன்ஸ் சைடு வந்து ட்ரம்மு தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஹேண்டில், ஏரியா உட்காந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரிவ்யூ பண்ணல, தெரியலன்னு இல்லை, நம்ம ரிவ்யூ பண்ணதில்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஜெக்ஷன் இல்லை, இக்னிஷன். ஸோ ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் சீட் லெவலு. ஸோ நம்ம நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா சீட்டு தெரியாமல் போய் நிறைய பேர் எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, அழுத்தி பிடிக்கிறாங்க, பட்டன் ஓப்பன் ஆக தெரியல. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க ஃபியூல் சீட்டுக்குன்னு. மேலே பார்த்தீங்கன்னா ஃபியூலு, கீழே பண்ண சீட்டுக்கு அந்த ஆனு அந்த இக்னிஷன் போட்டிங்கன்னா மேலே ஆன் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ சீட்டுக்கு பார்த்துடலாமா. சீட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நல்லா பெரிய இடமாவே இருக்குது. சீட்டில் மேபி ஒரு ½ ஹெல்மெட் வைக்கலாம். ஓகேங்களா. அதில் ஜஸ்ட் ஒரு வச்சு ப்ரெஸ் பண்ணால் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், லாக் ஆயிடுச்சு. ஸோ ரன்னிங்கில் இருக்கும்போது நல்லாவே இருக்குது. ஸோ இதான் நம்ம டியோ 125cc. ஓகேங்களா. ஃபியூச்சரில் வேணால் மைலேஜ் வீடியோ போடுறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இவ்வளோ இப்போதைக்கு நல்லாவே இருக்குது. மேபி ஃபியூச்சரில் ஒரு 1000 to 2000 கிலோமீட்டர் ரன் பண்ணிட்டு உங்களுக்கான ரிவ்யூ போடுறேன், மைலேஜ் எவ்வளோ தருது அப்படின்னு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ கிரவுண்டுக்கு நமக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும். எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்லையும் அந்த அளவுக்கு இடிக்கிற மாதிரி தெரியல. 3 மெம்பர்ஸ் போனால் ஆல்மோஸ்ட் நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதோட பையிங் வாங்கும்போது வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன். பட் ஆனால் அந்தளவுக்கு எந்த மொபைல் இல்லை அந்த டைமில். ஸோ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் எங்கேயா போய் ஹில்ஸ் நிற்கிற மாதிரி இருந்தால் அந்த ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அவ்வளோதான் ஹைஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.